இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காசு அரளி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காசு அரளி செடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான ஊதா நிறமான அல்லது வெண்மை நிறமான பூக்களை கொண்டு குப்பை மேடுகள்லேயும் சுடுகாடுகள்லேயும் அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம். இந்த காசு அரளி செடியை பொறுத்தவரையிலும் வருடம் முழுவதுமே அழகான ஊதா நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு செடி. காசு அரளி செடியை பொறுத்தவரையிலும் அதோடைய இலை மற்றும் வேர் இது இரண்டுமே நம்ம மருந்துக்காக அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். காசு அரளி செடியுடைய மருத்துவ குணங்களை பற்றி நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகள் இதுவரையில் நடந்திருக்கிறது. முதலாக நடந்த மருத்துவ ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1902ஆம் ஆண்டு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்த காசு அரளி செடியுடைய வேரை எடுத்து நிறைய உபயோகப்படுத்தி பார்த்துருக்கிறார்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதை புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக எடுக்கவில்லை, நிமோனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சலை இந்த மருந்துகள் தடுக்க முடியுமா, அல்லது அந்த காலத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, அந்த நோயுடைய தாக்கத்தை குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் காசு அரளியுடைய வேரை எடுத்து அதை சூரணமாக்கி அதை உணவுக்கு முன்பு உணவுக்கு பின்புன்னு கொடுத்து பார்க்கும்போது இது ரொம்ப அழகாக எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுடைய பரவுகின்ற வேகத்தை குறைக்க உதவியது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா காச நோய் ஏற்படும் போது மிக வேகமாக காச நோயுடைய தாக்கத்தினால் உடல் இளைத்து போவதை தடுக்க உதவியது. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா ஈத்தர் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு வகையான ஆல்கஹால் கலந்த பொருட்களில் இந்த வேரை விட்டு அதன் பிறகு அதிலிருந்து எடுக்கக்கூடிய ரசாயன மூலக்கூறுகளை எடுத்து புற்றுநோய் சம்பந்தப்பட்ட திசுக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் செலுத்தும் போது மிக வேகமாக அந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட செல்கள் குறைவதை 1905ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த காசு அரளி செடியுடைய வேரை புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்காக இன்று வரையிலும் நம்ம நாட்டில் சரி வெளிநாடுகளிலும் சரி நிறைய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த காசு அரளி செடியுடைய மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிம்ப் கிளான்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய நிணநீர் சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை சீராக்குவது. இந்த நிணநீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளை சுற்றி நிணநீர் சுரப்பிகள் இருக்கிறது. இதயம் அதே மாதிரி நுரையீரலை சுற்றி இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அக்குள் பகுதிகளில் நிணநீர் சுரப்பிகள் இருக்குது. அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகள், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், சிறுநீரகம், கருப்பை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொடைப்பகுதிகளில் நிணநீர் சுரப்பிகள் இருக்குது. இந்த மாதிரி உடலில் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் வெளியிலிருந்து உடலுக்கு உடல் உறுப்புக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பது தான் இந்த நிணநீர் சுரப்பிகளுடைய முதல் வேலை. நமக்கு இப்போ ஒரு புற்றுநோய் ஏற்படும் போதோ அல்லது காச நோய் ஏற்படும் போதோ மருத்துவர்கள் முதல்ல பரிசோதனை செய்து பார்ப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிணநீர் சுரப்பிகளில் வீக்கம் இருக்கிறதா அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த வீக்கம் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய திசுக்களை எடுத்து பயாப்சின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் செய்து பார்க்கும்போது தான் நமக்கு அதில் என்ன நோய் இருக்கிறது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிணநீர் சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட நோய்க்கு பெரும்பாலும் மாடர்ன் மெடிசனில் அதிகமான மருந்துகள் கிடையாது. ஆன்டிபயோட்டிக் தெரப்பி அப்படிங்கிற ஒரு வகையான தெரப்பியை கொடுக்குறாங்க, ஆனால் அதில் மிகப்பெரிய அளவில் உதவி ஏற்படுவது இல்லை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய எந்த விதமான அழற்சியாக இருந்தாலும் அந்த அழற்சிகளை வேகமாக குறைக்கக்கூடிய சக்தி காசு அரளி செடியுடைய வேருக்கு உண்டு. நிறைய பேர் நம்மளுடைய கழுத்து பகுதியில் கை வைத்து பார்த்தோம்னா கழுத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக கட்டி போல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்கள் 40 வயது கடந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அக்குள் பகுதிகளில் மார்பகத்திற்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய பலவீனத்தை நமக்கு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் காசு அரளி செடியுடைய வேரை எடுத்து 100 மில்லி தண்ணீருக்கு 5 கிராம் அளவுக்கு வேரிட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை வடிகட்டி
அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூலிகை தேநீராக சாப்பிடும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே இந்த நிணநீர் சுரப்பிகளில் இருக்கக்கூடிய அழற்சி குறைவதை நான் பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், அதாவது தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயின்னு சொல்லுவோம். இந்த செயல் குறைபாடு நோய் ஏற்படும் போது நமக்கு உடலில் சொல்லிலடங்கா நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. உடல் பருமன் அதிகரிக்கிறது, தலைமுடி கொட்டக்கூடிய வேகம் அதிகரிக்கிறது, மன அமைதி அதிகமாக கெட்டுப்போகிறது. எல்லாவற்றிலும் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய திறன், உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி நிறைய உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய்னா ஹைப்போதைராய்டிசம் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த நோய் ஏற்படும் போது வழக்கமாக தைராய்டுக்கு உட்கொள்ளக்கூடிய சப்ளிமெண்ட் மாத்திரைகள் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம சாப்பிட்றோம். இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் உடல் அளவில் மாற்றம் ஏற்படுவதில்லை. இரத்த பரிசோதனை செய்து பார்க்கும்போது அதில் நன்றாக கண்ட்ரோலில் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனாலும் மாத்திரைகளோட அளவுன்னு பார்க்கும்போது 100 மில்லிகிராமோ அல்லது 150 அல்லது 200 mcgன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு தொல்லை ஏற்படுகிறது. ஸோ நோய் கட்டுக்குள் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் இருப்பதில்லை. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காசு அரளியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. காசு அரளி செடியிலிருந்து எடுக்கக்கூடிய வேர் ஒரு 10 கிராம் அளவுக்கு, இந்த கஷாயத்துடைய அளவு பார்த்திங்கன்னா தண்ணீருடைய அளவு ஒரு 100 மில்லி அளவுக்கு கொதிக்க வைத்து 50 மில்லியாக இதை குறைக்க வேண்டும். காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு இதை சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக தைராய்டு நோய் குணமாவதோடு மட்டுமல்லாமல் அந்த நோயினால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் வேகமாக குறைவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, காசு அரளியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட லிம்ப் கிளாண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அது சம்பந்தப்பட்ட வீக்கம் மற்றும் அழற்சிக்கும் தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாட்டிற்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து. புற்றுநோய் உடலில் வராமல் தடுப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லி காசரளியை சொல்லலாம். இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.